சிலருக்கு ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும், கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெட் வெயிட்டோடு இருப்பாங்க, புதுசாக வந்த மாப்பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம இவ்வளோ குறைகளோடு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. சொன்னோம்னா கோபம் வந்துடும். அப்போ இதை யார் திருத்துறது அப்படின்னா, பூனைக்கு மணி நம்ம கட்ட முடியாத, அதுவாக எடுத்து கட்டிக்கிட்டு பிறப்பிடணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு ஈகோ இருக்குது, கௌரவம் இருக்குது, தலகணம் இருக்குது, கெட்டப்பு இருக்குது அப்படின்றது தெரியுமா அப்படின்னா தெரியும்ல. நீங்கள் என்ன ராசி லக்னமாக வேணாலும் இருங்க, சுக்கிரன் வந்து தனுசில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தலகணம் இருக்கும் சார், ஈகோ இருக்கும் சார். அதை விட்டு கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். சும்மா சொல்லலாம், நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுவேன், நான் டவுன் டு எர்த்தாக்கும் அப்படின்னு வேணால் பேசலாம். ஆனால் அதை அடுத்தவங்க சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. சரியா? தன்னை வியத்தல் அப்படிங்கிறது தப்பு, நம்மளே பாராட்டிக்க கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தனுசு சுக்கிரன் இருந்தால் அவங்க செல்வாக்குங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறையா பணம் படைச்சவங்க, பதவி படைச்சவங்க, அதிகாரம் படைச்சவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்கும். ஒரு தபால் கொடுத்து விட்டா, ஒரு ஃபோன் பண்ணால் வேலை நடக்கும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிப்பாங்க, பெரிய மரியாதையை சம்பாதிச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். அதனால தான் ஆளாளுக்கு ஐயா உங்களால் உண்டுமா ஐயா, உங்களை போல உண்டுமா ஐயான்னு கிளப்பி விட்டுருவாங்க. இந்த மேலே போக போக பேலன்ஸ் கிடைக்காதுன்னு வகல, அதனால இவங்களுக்கு தலகணம் தானாகவே வந்துடும். இந்த ஒரு இடத்துல கவனமாக இருந்தால் போதும் சார், இவங்க சரிக்கியே விட மாட்டாங்க. தனுசுல சுக்கிரன் இருக்கா, கவனமாக இருங்க.